மாணிக்க வாசக பெருமான் திருவாய் மலர்ந்தருடைய திருவாசகத்தில் 15வது தலைப்பு திருத்தோள் நோக்கம். தோல்னா தெரியுது, நோக்கம்னா பார்க்கறது. அந்த காலத்தில் சிதம்பரத்தில் அவர் இருக்கிற போது பிள்ளைகள் விளையாண்டுருக்காங்க. அது என்ன விளையாட்டுன்னு நமக்கு புரிய மாட்டேங்குது. இந்த தோல், அந்த பிள்ளைகள் இப்படி வட்டமாக சுற்றி நின்றுட்டு ஒரு பிள்ளையினுடைய தோலை இன்னொரு பிள்ளை பார்த்து கீழே குனிஞ்ச கையை தட்டி விளையாடுறது. இந்த தோலை பார்க்கறது தான் தோல் நோக்கம். நோக்கம்னா கூர்மையாக பார்த்தல்னு அர்த்தம். சில பேர் அதெல்லாம் இல்லை, ஒரு பொண்ணு ஒடியாருவா, அவள் எய்த்தாப்புல இருக்க பொண்ணுடைய 2 தோளையும் தொடுவா, ஒரு தட்டு தட்டுவா, அவள் போயிடுவா, அடுத்த ஒருத்தர் வருவா, அவள் தட்டுவா, அப்படி ஒரு விளையாட்டு. இதில் என்னன்னா திருத்தோள் நோக்கம்னு போட்டிருக்கு. திருங்கிற அடைமொழி இருக்கிறதுனால இது ஒரு பிள்ளை இன்னொரு பிள்ளையினுடைய தோளை பார்த்தது இல்லை, சிவபெருமானுடைய தோளை பார்த்து ஆடியது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஒரு பொண்ணை என்ன பண்ணுவாளா, சிவபெருமான் முன்னால நிற்பாளாம். நின்று அவன் தோளை பார்த்து ஒரு கை தட்டி ஆடுவாளாம். உடனே அடுத்தவ வருவா. அப்போ ஒவ்வொருத்தியாக சிவபெருமான் முன்னாலே நின்று ஆடுகிற ஆட்டம் திருத்தோள் நோக்கம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கு சரியான விளக்கம் தெரியலை. ஏன்னா இது 1800 ஆண்டுகளுக்கு முன்னால மாணிக்க வாசகர் காலத்தில் விளையாண்ட விளையாட்டு. இந்த உந்தி பரத்தெல்லாம் நமக்கு இப்போ அட்லீஸ்ட் கயிறை வச்சுக்கிட்டு குதிக்கிறாங்க, அதெல்லாம் இப்போவும் இருக்கு. அப்போ அது இல்லை. அதனால இப்படித்தான் இறைவனை பார்த்து, அதாவது மாணிக்க வாசகரே என்ன சொல்றாரு, சூடுவேன் பூங்கொன்றை சூடி சிவன் திரள்தோள் கூடுவேன். சிவபெருமானுடைய திரண்ட தோள்களை கூட வேண்டும், சேர வேண்டும் என்பதுதான் நோக்கம். ஏன்னா மாணிக்க வாசகர் காதலியாகவும் சிவபெருமான் தலைவனாகவும் வைத்துத்தான் பாடுகிறார். சூடுவேன் பூங்கொன்றை சூடி சிவந்திரள் தோள் கூடுவேன், கூடி முயங்கி மயங்கி நின்று வாடுவேன், செவ்வாய்க்கு உருகுவேன், உள்ளுருகி தேடுவேன், சிவன்களே சிந்திப்பேன். திரு அம்மானையில பார்த்தோம். நம்ம கம்பராமாயணத்தில் ஒரு இடத்துல கம்பர் சொல்றாரு, ராமனுடைய தோழ பிள்ளை அங்க இருந்த மிதிலாபுரியில இருந்த பெண்கள் பார்த்தாங்களாம். தோள் கண்டார் தோளே கண்டார் தொடுகளல் கமலமன்ன தாழ் கண்டார் தாளே கண்டார் சடக்கை கண்டார் மகுதே. ராமனுடைய தோளை பார்த்தவங்க தோளை விட்டுட்டு வேற கால் கையெல்லாம் பார்க்கலாம். தோள் கண்டார் தோளே கண்டார் தொடு களல் கமலமன்ன தாழ் கண்டார் தாளே கண்டார். திருவடியை பார்த்தவங்க திருவடியை பார்த்தாங்க. இன்னொன்று பார்க்கறதுக்கு கண்ணு பெயர மாட்டேன்ருச்சு. அதனால இறைவனுடைய திருத்தோள்களை பார்த்து ஆடுகிற ஆட்டம் அது திருத்தோள் நோக்கம். அது என்னமோ எனக்கு சரியா தெரியுது. கடவுளுடைய திருத்தோள்களை பார்த்து ஆடுனதுனால திருத்தோள் நோக்கம் அப்படின்னு. இப்ப பாடல் 1. பூத்தாரும் பொய்கை புனலுதுவே எனக் கருதி பேய்த்தேர் முகக்க உறும் பேதை குணம் ஆகாமே, தீர்த்தாய் திகழ்தில்லை அம்பலத்தே திருநடம் செய், கூத்தா உன் சேவடிக்கே கூடும் வண்ணம் தோள் நோக்கம். பூத்தாரும் பொய்கை அப்படிங்கிறார். பூத்தாரும்னா மலர்கள் பூத்து நிரம்பி இருக்கிற, பூ பூத்திருக்கு. ஊரணியில் நிறைய ஊர்ல நம்ம பார்த்துருக்கோம், தாமரை பூவெல்லாம் பூத்து கிடக்கும். மலர்கள் பூத்து நிரம்பி இருக்கிற பூத்தாரும் பொய்கை புனல். பொய்கை புனல்னா தடாக நீர். இதுதான் என்று கருதி, இதுவே எனக் கருதி, இதுதான் என்று எண்ணி பேய்
பேய்த்தேர். அது என்ன பேயெல்லாம் சொல்றீங்களே? பேய்த்தேர்னா நம்ம காரில் வந்து போயிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க, மத்தியானம் 2 மணிக்கு இந்த தார் ரோட்டை பார்த்தோம்னா கொஞ்சம் தூரத்தில் தண்ணி கிடக்கிற மாதிரி தெரியும். பக்கத்தில் போனால் தண்ணி இருக்காது, சும்மா பார்வைக்கு தண்ணி மாதிரி தெரியுதுல்ல, அதுக்கு காணல் நீர். பேய்த்தேர்னா என்ன? காணல் நீர், மிரேஜ் அப்படின்னு சயின்ஸில் சொல்லி கொடுப்பாங்க. அந்த பேய்த்தேர் அதில் போய் தண்ணியை மோக்கிறதுக்கு முயற்சிப்பவர்கள் போல நாங்கள் இருக்கிறோம். முகக்க உறும். முகக்கன்னா என்ன? குடத்தை வச்சு தண்ணியை மோக்கிறது. பேதை குணம் ஆகாமே, அப்படிப்பட்ட பேதையினுடைய குணமாக எங்கள் குணம் ஆகிவிடாமல் அறிவிலியின் குணம். பேதைன்னா அறிவில்லாதவன். தீர்த்தாய், அதை நீ தீர்த்துட்டப்பா, எங்களுக்கு அறிவில்லாதவன் மாதிரி நீ பண்ணல. திகழ் தில்லை, திகழ்கின்ற தில்லை, விளங்குகின்ற தில்லை. அம்பலத்தே, சிற்றம்பலத்திலே திருநடம் செய், நடனமாடுகிற கூத்தா, கூத்த பெருமானே, உன் சேவடி, உன்னுடைய செவந்த திருவடி கூடும் வண்ணம் தோல் நோக்கம், சேரும்படி தோல் நோக்கம் ஆடுவோமாக. பொய்கை அப்படிங்கிறதுக்கு இறைவன் திருவடி. அப்ப அந்த அந்த காணல் நீரை பார்த்து அது இறைவன் திருவடின்னு நினைச்சிட்டாங்களா? இவங்க தண்ணின்னு தான் நினைச்சாங்க, தண்ணின்னு நினைச்சு தான் மோக்க போனாங்க. ஆனா பொய்கை என்பதற்கு இறைவன் திருவடின்னு சொல்லி திருநாவுக்கரசு சாமி ஒரு பாட்டில் சொல்லுவார். மாசில் வீணையும் மாலை மருதமும் மதியமும் வீசு தென்றலும் வீண்கிள வேனிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்த இணையடி நிழலே. இறைவனுடைய திருவடி நிழல் வண்டுகள் மொய்க்கின்ற ஒரு பொய்கையை போல இருக்கிறதுன்னு அவர் சொன்னார். அதனால இவங்க தேடுறது என்ன? திருவடி தான். ஆனால் அந்த திருவடியை இறைவன் அவனே வந்து கொடுத்தான். அதைத்தான் இந்த பாட்டில் சொல்லியிருக்கு. பூத்தாரும் பொய்கை புனலுதுவே எனக் கருதி. பொய்கைனா குளம், தண்ணி தேங்கி இருக்கிற இடம். அதுதான் நினைச்சு அந்த தடாக நீர் என்று நினைத்து பேய்த்தேர் முகக்க உறும். காணல் நீரை முகப்பதற்கு முயற்சி செய்கிற பேதை குணம், அறிவிலிகளினுடைய குணம் ஆகாமல் தீர்த்தாய், எங்களை அந்த அதை சரி பண்ணிட்ட. திகழ் தில்லை, விளங்குகின்ற தில்லையிலே, அம்பலத்தே, திருச்சிற்றம்பலத்திலே நடனம் செய்கின்ற கூத்தா, கூத்த பெருமானே, உன் சேவடி கூடும் வண்ணம் தோல் நோக்கம். சேவடினா சிவந்த திருவடி, அதை கூடும்படி நாங்கள் தோல் நோக்கம் ஆடுவோமாக. இதுதான் பாடல் எண் 1. பூத்தாரும் பொய்கை புனலுதுவே எனக் கருதி பேய்த்தேர் முகக்க உறும் பேதை குணம் ஆகாமே தீர்த்தாய் திகழ்தில்லை அம்பலத்தே திருநடஞ்சை கூத்தா உன் செவடி கூடுவண்ணம் தோல் நோக்கம். அடுத்த பாட்டு. என்றும் பிறந்திறந்து ஆளாமே அன்று கொண்டான் கன்றால் விளவெறிந்தான் பிரம்மன் கண்பறிய குன்றாத சீர்த்தில்லை அம்பலவன் குணம் பரவி துன்றார் குழலி நீர் தோல் நோக்கமாடாமோ. இந்த பக்கத்தில் இருக்க பிள்ளைகளை பார்த்து கூப்பிடுறாரு. துன்றார் அப்படின்னா நெருங்கி பொருந்திய. தலைமுடி அப்படியே நெருக்கமாக இருக்கான். நிறைய தலைமுடி உள்ள பெண்கள்னு அர்த்தம். சின்ன பெண்களுக்கு அப்படிதான் இருக்கும், கொட்டி போகாது. துன்றார் நெருங்கி பொருந்திய. குழல், குழல்னா என்ன? கூந்தல், முடி, தலைமுடி. துன்றார் குழலி நீர், நெருங்கி பொருந்திய கூந்தலை உடைய பெண்களே அப்படின்னு கூப்பிடுறாரு. கூப்பிட்டு என்றும் எப்போதும்
பிறந்து இறந்து ஆளாமே. இந்த உலகத்தில் பிறக்கிறோம், வாழ்கிறோம், இறந்து போகிறோம், மறுபடியும் இங்கே வந்து பிறக்கிறோம். நமக்கு வினை இருக்கிறது, அந்த வினையை தீர்க்க வேண்டி இருக்கிறதுனால மறுபடியும் வந்து பிறக்கிறோம். அப்போ பிறந்து இறந்து இந்த உலகத்தில் நம்ம அப்படியே மூழ்கி போகிறோம், துன்பத்தில் மூழ்கி போகிறோம். அதுதான் ஆளாமை. பிறந்தும் இறந்தும் துன்பக்கடலில் ஆழ்ந்து போகாமல் ஆண்டு கொண்டான். என்னை ஆளாக அவன் கொண்டான், அடிமையாக ஏற்றுக்கொண்டான், ஆண்டு கொண்டான். 2 பேர், பெருமாள் ஒருத்தர், பிரம்மன், 2 பேரும் காண முடியலை. அதனால பெருமாளை சொல்ற போது கன்றால் விளவெறிந்தான் அப்படிங்கிறார். இது என்னன்னு கேட்டா பாகவதத்தில் வர்ற கதை. பாகவதத்தில் ஹம்சன் என்பவன் கண்ணனை எப்படியாவது கொன்றுவிட வேண்டும் என்று பல முயற்சிகளை செய்கிறான். அவன் 2 அசுரர்களை அவனை கொல்வதற்காக அனுப்புகிறான். கண்ணன் என்ன செய்தவன்? ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ஒளித்து வளர்கிறவன். தேவகியினுடைய மகனாக சிறைச்சாலையிலே பிறந்து ஆயர்பாடியிலே யசோதை மகனாக வளர்கிறான். அந்த கண்ணனை ஆயர்பாடிக்கு வந்து தீர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லி 2 பேர் வர்றாங்க. ஒரு அரக்கன் கண்ணுக்குட்டி மாதிரி வரேன். ஏன்னா இந்த மாடு மேய்க்கிறது கண்ணனுக்கு ரொம்ப பிடிச்சது. மாடு கண்ணு எல்லாம் ஒன்றா தெரிகிற போது நம்மளும் உள்ளே புகுந்து அவனை அடித்து கொண்டுருவோம் அப்படின்னு கண்ணுக்குட்டியாக ஒரு அரக்கன் வந்துட்டான். இன்னொரு அரக்கன் அவன் நடந்து போகிற பாதையில் விளாமரத்தில் பெரிய விளாம்பழமாக நிற்கிறான். அவன் போகிற போது அவன் தலையில் பொத்துன்னு விழுந்துருவோம்னு. இதை கண்ணன் கண்டுபிடிச்சிட்டான். அதனால என்ன பண்ணுறேன், இந்த கண்ணுக்குட்டியை 2 காலையும் பின்னால் பிடிக்கிறேன். பின்னங்கால் 2ஐயும் பிடிச்சி ஒரு சுற்றி அந்த விளாம்பழத்து மேலே தூக்கி எறிகிறேன். எரிஞ்சா என்னாச்சு? கண்ணுக்குட்டியும் சேர்த்து போச்சு, விளாம்பழமும் விழுந்து போச்சு. அப்போ 2 அரக்கர்களை அவன் எப்படி அழித்தான்ங்கிறது தான் இந்த கன்றால் விளவெறிந்தான்கிற வார்த்தையில் அதில் வாக்கியத்தில் அடங்கி இருக்கிற கதை. கன்றுக்குட்டியால் விளாம்பழத்தை எரிந்த திருமால் பிரம்மன் நம்ம அயன் 2 பேராலும் காண்பதற்கு அருமையான குன்றாத சீர் குறையாத புகழுடைய தில்லை அம்பலவன், தில்லையிலே நடனமாடுகிற, அம்பலத்திலே நடனமாடுகிற பெருமான் குணம்பரவி அவனுடைய அருட்குணத்தை போற்றி தோல் நோக்கம் ஆடாமோ, தோல் நோக்கம் ஆடுவோமாக. இதுதான் இந்த பாட்டுக்கு பொருள். துன்றார் குழலி நீர் நெருங்கி பொருந்திய கூந்தலை உடைய பெண்களே, என்றும் எப்போதும் பிறந்து இறந்து ஆளாமே, பிறந்தும் இறந்தும் துன்பக்கடலில் ஆழ்ந்து போகாமல் ஆண்டு கொண்டான். என்னை ஆளாக கொண்டவனும் கன்றால் விளவெறிந்தான். கன்றுக்குட்டியால் விளாமரத்தை எறிந்த திருமாலும் பிரம்மனும் காண்பதற்கு அருமையான குன்றாத சீர் குறையாத புகழுடைய தில்லை அம்பலவன், தில்லையினுடைய சிற்றம்பலவன் குணம்பரவி அவனுடைய அருட்குணத்தை போற்றி தோல் நோக்கம் ஆடாமோ. இது இந்த பாட்டு. என்றும் பிறந்திறந்து ஆளாமே ஆண்டு கொண்டான், கன்றால் விளவெறிந்தான் பிரம்மன் காண்பறிய குன்றாத சீர்த்தில்லை அம்பலவன் குணம்பரவி துன்றார் குழலி நீர் தோல் நோக்கம் ஆடாமோ. அப்புறம் பாடல் எண் 3. மாணிக்க வாசகருக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு அடியார் யாருன்னா கண்ணப்பர். கண்ணப்ப நாயனார் கதை உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு வேடுவர் குலத்தில் பிறந்தவர். அவர் வளர்ற போது அந்த வேடர்கள் என்ன பேச்சு பேசுவாங்க? வெட்டு, குத்து, கொல்லு, அப்படித்தானே பேசுவாங்க. அதில் வந்தவர் அவர்.
அந்த சூழ்நிலையில் வளர்ந்தவர். அவர் வயசான பிறகு அவருக்கு முடிசூட்டுறாங்க. அவர் கன்னி வேட்டைக்கு போகணும். முதல் நாள் வேட்டை. காடன் நாணன்னு 2 பேரையும் கூட்டிக்கிட்டு வேட்டைக்கு போகிறார். நிறைய நிறைய விலங்குகள் அந்த பயிர்களை எல்லாம் அழிக்கின்றன. அந்த விலங்குகளை வேட்டையாட வேண்டும் என்பது இவர்களுக்கு கடமை. அப்படி போகிறபோது நிறைய விலங்குகளை வேட்டையாடிட்டாங்க. ஒரு பன்னிக்குட்டி, அதை வேட்டையாட முடியலை. அதை தேடி போனால் புதருக்குள்ளே போகுது. புதரை நெருங்கிட்டா விழுந்தடிச்சு ஓடுது. இவன் பின்னாலே ஓடுறான். இந்த நாடனும் காடனும் ஓடுறாங்க. 2 பேரும் ஓடிக்கிட்டே இருக்காங்க. எல்லாரும் மற்றவங்களாம் நின்று போன. ரொம்ப தூரம் அது போக்கு காட்டிருச்சு அந்த பன்னி. ரொம்ப தூரம் போன பிறகு கண்ணப்ப நாயனார் அந்த பன்னியை கொண்டு விடுறாரு. அவர் பேர் திண்ணன்னு பேர். அப்போ கண்ணப்பன்னு பேர் இல்லை, திண்ணன் அப்படிங்கிற அந்த பன்னியை கொண்டாச்சு. அப்போ காடனும் நானும் சொல்கிறான், அப்பா இவ்வளோ தூரம் கூட்டியாந்துட்ட, எங்களுக்கு பசிக்குது, நம்ம எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த பன்னியை சுட்டு சாப்பிட்ருவோம். அப்போ இவர் திண்ணப்பன் என்ன கேட்குறாரு, எனக்கு தண்ணி வேணுமே. அப்போ இங்கே தண்ணி இருக்கும் வான்னு சொல்லி பொன்முகலி ஆறுங்கிற இடத்துக்கு போகிறாங்க. அதில் வேடிக்கை என்னென்னா, இந்த காடனை இங்கே விட்டுறாங்க. நீ இந்த பன்னியை வெட்டி சுட்டு எல்லாம் பண்ணி வச்சு நாங்கள் வந்துடுறோம் அப்படின்னு போகிறாங்க. பொன்முகலி ஆற்றுல இறங்கி இப்படி அண்ணாந்து பார்த்தா ஒரு மலை தெரியுது. காடன் நானன்று அவர் திண்ணன் கேட்குறாரு, ஏன்ப்பா ஒரு மலை தெரியுது, அது என்னன்னு? ஆமாம், அது ஒரு மலை. அதில் மேலே ஏறி போனால் குடுமித்தேவர் இருப்பார், கும்பிடலாம் அப்படின்னு நானன் சொல்லிட்டேன். அப்போ சிவபெருமான்கிற ஒரு எண்ணத்தை இப்போதான் முதல்ல உண்டாக்குறான் நானன். குடுமித்தேவர் இருப்பார், கும்பிடலாம்னு இவன் சொல்கிறான். உடனே தண்ணி கூட குடிக்கல. அப்போ வா ஏறு மலைக்கு. மேலே ஏறி போயிட்டாங்க. இவர் அறியாம அதான் முன்னால செஞ்ச தவம். எப்படா அந்த சிவபெருமான பார்ப்போம்னு ஒரு உணர்ச்சி வந்துருச்சு. சரின்னு மேலே மேலே போய் குடுமித்தேவரை பார்த்தா இவர் ஓடி போய் கட்டி பிடிச்சிக்கிறாரு. ரொம்ப நாள் பார்க்காத பிள்ளைய போய் பார்த்தோன்னா கட்டி பிடிச்சி தூக்கிக்கிறோம்னா அதுமாரி. ஐயோ சிவபெருமானே, நீ இந்த காட்டில் இங்கே இருக்கியே, இங்கே நிறைய விலங்குகள் தெரியுமே, உன்னை யார் காப்பாற்றுவா அப்படின்னு இவர் சத்தம் போடுறார். அப்போ அங்கே பார்த்தா வழக்கமாக அங்கே ஒருத்தர் பூஜை செய்ய வருவார், ஒரு சிவாச்சாரியார். அவர் அபிஷேகமெல்லாம் பண்ணி சிவபெருமானுக்கு பூவெல்லாம் போட்டு அவர் என்ன படைப்பார், பருப்பு பொங்கல் வச்சுட்டு நைவேத்தியம் பண்ணிவிட்டு அவர் போயிட்டார். அப்போ தான் இவன் போயிருக்கான். இந்த நானன் என்ன சொல்கிறான், நான் முந்தி உங்கள் அப்பாவோடு வரும்போது பார்த்துருக்கேன், ஒரு ஐயர் வருவார், அபிஷேகம் பண்ணுவார், பூ போடுவார், பொங்கல் வைப்பார். அப்போ நம்மளும் இந்த இவருக்கு என்னமாவது பண்ணுவோம் அப்படின்னு சொல்கிறேன். சொல்லிட்டு கீழே வா அப்படின்னு கீழே இந்த பன்னியை ஒருத்தன் வெட்டியல காடன் சுட்டு வச்சிருக்காங்கல்ல, அதை ஒவ்வொரு பீஸாக எடுத்து கடிச்சு பார்க்குறாரு. எது நல்லா இருக்கோ அதை ஒரு தொன்னையில் வச்சுக்கிறாரு. ஒன்றொன்னா கடிச்சு எச்சில் பண்ணின பன்றி மாமிசம் சேர்த்து. இதுதான் இன்னைக்கு பிரசாதம் யாருக்கு, குடும்பத்தேவருக்கு. பூ வேணுமே, காட்டு பூவை பறித்து கொண்டையில் சொருகிட்டார். அப்போ அந்த காலத்து ஆண்கள் கொண்டை வச்சுருப்பாங்க, சொல்லிட்டார். அபிஷேகம் பண்ண தண்ணி வேணுமே, அங்கே என்ன இதுவாக இருக்கா, குடமாக இருக்குது, ஒன்றும் இல்லை, தண்ணி அள்ளி வாயில் வச்சுக்கிட்டார். வாய் நிறைய தண்ணி.
ஒரு கையில் மாமிசம், ஒரு கையில் வில்லு, தலையில் பூ. நேராக மேலே போனார். முதல் நாள் ஐயர் போட்ட பூவை என்ன பண்ணுறது, அப்படியே செருப்பு காலால் தள்ளி விட்டார். சிவபெருமான் தலையில் இருக்கிற பூவை செருப்பு காலால் தள்ளினார். அப்புறம் வாயில் இருக்க தண்ணியை அவர் மேலே கொப்பளிச்சார். அதான் அபிஷேகமா. தலையில் இருக்க பூவெல்லாம் எடுத்து அவருக்கு போட்டார். அதுக்கப்புறம் இந்த பன்னிக்கறியை கொண்டு வச்சு, சிவபெருமானே இது பன்னிக்கறி நல்லா வெந்திருக்கு, நான் ஒன்று சாப்பிட்டு பார்த்து நல்லதாக பார்த்து கொண்டாந்துருக்கேன், நீ சாப்பிடு அப்படின்னு கெஞ்சிறார். அப்போ அங்கே நிற்கிறாருங்க. ராத்திரி பூரா தூங்காம, எதுவும் வேற மிருகங்கள் வந்து சிவபெருமானை கடிச்சிருவான், அதுக்காக காத்து கிடக்காரு. காலையில் விடுகிற சத்தம் கேட்ட உடனே எந்திரிச்சு, சரி அப்போ இன்னைக்கு சாப்பாடு இவர் கொண்டாடணும்லன்னு மறுபடியும் கீழே இறங்கி போயிடுறாரு. இப்போ அந்த சிவாச்சாரியார் வராரு. ஐயோ இது என்ன கடவுளே, இப்படி மாமிசமெல்லாம் கிடக்கே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அவர் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி கீழே போய் குளிச்சுட்டு வந்து மறுபடியும் புண்ணியானம் பண்ணி அதுக்கப்புறம் பூஜை பண்ணுறாரு. அவர் அப்படி தானே பண்ணுவார். பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அவர் போயிடுறார். இவன் கீழே போய் இப்போ பன்னிக்கறிக்கு பதிலாக மான்கறி, காடைக்கறி எல்லாம் தயார் பண்ணி வழக்கம் போல் எடுத்துகிட்டு வந்து அதே வாயில் இப்படி தான் வர்றேன் தினம். இப்படி 5 நாள் ஆச்சு. சிவாச்சாரியாருக்கு பொறுக்கலை. சிவபெருமானே என்னால் கண்டுபிடிக்க முடியல, யார் இப்படி பண்ணுறா, இந்த அனுசிதம் செய்தவர் யார், நீ தான் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாரு. சிவபெருமான் அவர் கனவுல போய், கவலைப்படாத, கண்ணப்பன் ஒருத்தன் திண்ணன்னு ஒருத்தன் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன், அவனுடைய வடிவெல்லாம் நம்பக்கல் அன்பு, அன்புடையவன், அதனால நீ நாளைக்கு வந்து ஒளிஞ்சிருந்து என்ன நடக்குதுன்னு பாரு அப்படின்ட்டு. அடுத்த நாள் சிவாச்சாரியார் வந்து பூஜையெல்லாம் பண்ணிட்டு ஒளிஞ்சிருக்காரு. இவன் வழக்கம் போல எல்லாம் எடுத்துட்டு வரான். வந்தா சிவபெருமானுடைய கண்ணு, இடது கண்ணிலிருந்து ரத்தம் வடியுது. ஐயோ இதை செய்தது யாருன்னு எல்லாத்தையும் கீழே போட்டான். என்ன பதட்டத்தில் உடனே எந்திரிச்சான். இங்கே யார் இந்த இதை செய்தது, நான் விட மாட்டேன்னு சொல்லி அந்த பக்கம் பூரா தேடினான். பாவம் இந்த ஆள் ஐயர் ஆப்பிட்டிருந்தாருன்னா அவ்வளோதான், ஒளிஞ்சிருக்கிற ஐயர் அவர் கண்ணில் படலை. இப்படி எல்லா பக்கம் பார்த்துட்டு சரி ஒன்றையும் காணோம். ஆனால் ரத்தம் வடியுது. இதுக்கு என்ன சிகிச்சை, பச்சளையை கொண்டாந்து நசுக்கி ஊத்துனேன், நிற்கலை. உடனே அவனுக்கு தோணுச்சா, ஊனுக்கு ஊன் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது அவனுக்கு அப்போ தெரிஞ்சிருக்கு. ஒரு கண்ணை பிடுங்கி அவருக்கு அப்பிவிட்டார். ரத்தம் வடிகிறது நின்று போச்சு. சிவபெருமான் உடனே அருள் பண்ணியிருக்கணும்ல, அவர் அப்படி பண்ணலை. இன்னொரு கண்ணில் ரத்தத்தை விட்டார். இப்போ அவன் பயப்படலை. என் கையில் மருந்து இருக்கு, இதுக்கு நான் பயப்பட மாட்டேன், இன்னொரு கண்ணையும் பிடிங்கி நான் வச்சிட்றேன்னு அப்படின்ட்டான். இன்னொரு கண்ணையும் பிடிங்கிட்டா இவனுக்கு கண்ணு தெரியாது. அப்போ சிவபெருமான் கண்ணு எங்கே இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது? செருப்பு காலால் அந்த கண்ணுக்கிட்ட மிதிச்சுக்கிட்டான். தோண்ட போனேன். இப்போ சிவபெருமானுக்கு பொறுக்கலை. அவர் நிறுத்திட்டார். நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்பன்னு சொன்னாராம் 3 தரம். இந்த திண்ணன் என்பவன் கண்ணப்பன் ஆன கதை இதான். அங்கே நிறுத்தி அதுக்கப்புறம் நீ எனக்கு பக்கத்திலே நில்லுன்னு நிறுத்தி வச்சுக்கிட்டாராம் சிவபெருமான். அதனால் நீங்கள் இப்போ இதுக்கு காளஹஸ்திக்கு போனால் அந்த சிவபெருமானுக்கு பக்கத்தில் கண்ணப்ப நாயனார் நிற்பார், பார்க்கலாம் அந்த கதை. இந்த கதை வந்து அப்படியே மனசில் ஆழமாக பதிஞ்சிருக்கு மாணிக்கவாசகருக்கு. அதனால தான் திருக்கோத்தும்பிலே ஒரு தரம் பாடினாருக்கா ஒருக்கா,
கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டபின் என்னப்பன் என்னொப்பில் என்னையும் ஆட்கொண்டு அருளி வண்ணப்பணித்தன்னை வாயென்ற வன்கருணை சுண்ணப் பொன்னிற்றற்கே சென்றூதாய் கொத்தும்பி. அதே மாதிரி இங்க ஒரு பாட்டு பாடுறாருங்க. பாடல் எண் 3. பொருள் பற்றி செய்கின்ற பூசனைகள் போல் விளங்க செருப்புற்ற சீரடி வாய்க்கலசம் உணமுதம் விருப்புற்று வேடனார் சேடறிய மெய்குளிர்ந்தங்கு அருள் பெற்று நின்றவா தொல்நோக்கம் ஆடாமோ. இதுக்கு மற்ற தமிழாசிரியர்கள் வேற மாதிரி பொருள் சொல்வாங்க. பொருள் பற்றி செய்கின்ற பூசனை அப்படின்னா என்ன? இந்த பூஜை பண்றவங்க ஒரு கிண்ணம், தண்ணி, பூவு, பால், பழம் எல்லாம் வச்சுக்குவாங்கல்ல, பொருட்களை வச்சுக்குவாங்களா இல்லையா? அப்படி பொருட்களை வைத்து கொண்டு பூஜை செய்வது, அதான் ஆகம முறைப்படி பூஜை செய்வது, அதான் பொருள் பற்றி செய்கின்ற பூசனைகள். பொருள்களை கொண்டு பூஜை செய்கிறது. அது மாதிரி விளங்க. அது போலவே இவர் பூஜை பண்ணாரு. என்ன பண்ணாரு? செருப்புற்ற சீரடி, செருப்பு அணிந்த சிறந்த திருவடி. அதனால அந்த மலர்களை தள்ளி விட்டார்ல, அது செருப்புற்ற சீரடி. வாய் கலசம், தண்ணி எதில் கொண்டாந்தாரு? கலசத்தில் கொண்டாந்தாரு, வாயில கொண்டாந்தாரு. அதனால அதுக்கு வாய்க்கலசம். செருப்புற்ற சீரடி வாய்க்கலசம். ஊன் அமுதம், அந்த தேக்க இலையில் அவர் கொண்டாந்தது என்ன? பன்றி இறைச்சி. அதான் ஊன். ஊனுன்னா மாமிசம். ஊன் அமுதம். அது சிவபெருமானுக்கு இந்த வேடனார்னு 6 விகுதி போட்டு சொல்றாரு. செட்டி அப்படிங்கிறத செட்டியார்னு சொல்லி பெருமைப்படுத்தின மாதிரி வேடன்கிறத வேடனார் அப்படின்னு சொல்றாரு சிறப்பா. விருப்புற்று, இந்த வேடனார் விருப்பப்பட்டு கொடுக்கிறாரு, சிவபெருமான் விருப்பப்பட்டு அதை ஏற்றுக்கொள்கிறார். விருப்புற்று வேடனார் சேடறிய, சேடறியன்னா பெருமை அறிய. மெய் குளிர்ந்து, வாயில இருக்கிற தண்ணியை கொப்பளிச்சா சிவபெருமானுக்கு மெய் குளிர்ந்து போச்சு. நம்ம நல்லா சாமி கும்பிட்டோம் அப்படிங்கிறதுனால கண்ணப்ப நாயனாருக்கு மெய் குளிர்ந்து போச்சு. மெய் 2 பேருக்கும் குளிர்ந்துருச்சு. விருப்புற்று வேடனார் சேடறிய மெய் குளிர்ந்து அங்கு அருள் பெற்று நின்றவா தோல் நோக்கம் ஆடாமோ. அருள் பெற்று நின்றவான்னு சொல்றாரு. இங்க சிவபெருமானுடைய அருளை கண்ணப்ப நாயனார் பெற்று பக்கத்தில் நின்றார். அதையும் அருள் பெற்று நின்றவான்னு சொல்லலாம். ஆனால் சிவபெருமான் யாருன்னு முன்ன பின்ன தெரியாம அவர் மேல இவ்வளவு அன்பு வைத்திருந்தால் அந்த அன்பு அருளாக மாறும். தெரிந்தவர்களிடத்திலே அன்பு வைப்பது அன்பு, தெரியாதவர்களிடத்திலே அன்பு வைப்பது அருள். அப்ப அந்த அருளை யார் பெற்றார்? சிவபெருமான் பெற்றார். அதனால அருள் பெற்று நின்றவா தோல் நோக்கம்ங்கிறதுக்கு இப்படியும் பொருள் கொள்ளலாம். கண்ணப்ப நாயனார் சிவபெருமானின் அருள் பெற்று நின்றார், கண்ணப்ப நாயனாருடைய அருளை சிவபெருமான் பெற்று நின்றார். அப்படியும் நம்ம இங்க வச்சுக்கலாம். அதனால பொருள் பற்றி செய்கின்ற பூசனைகள் போல் விளங்க செருப்புற்ற சீரடி வாய்க்கலசம் ஊனமுதம் விருப்புற்று வேடனார் சேடறிய மெய்குளிர்ந்த. இந்த சேடறியங்கிறதுக்கு பெருமை அறியன்னு சொன்னேன். இன்னொரு பொருள் இருக்கு. சேஷம்னா என்ன? சாப்பிட்ட மிச்சம்.
ஒருத்தர் சாப்பிட்டதனுடைய மிச்சம்தான் சேஷம். இவன் தின்னு பார்த்தானே கொண்டாந்துருக்கேன் இந்த பன்னிக்கறியை பூரா, அதனால அவனுடைய எச்சில், சேடுங்கிறது எச்சில், அப்படியே வச்சுக்கலாம். அதனால விருப்புற்று வேடனார் சேடறிய மெய் குளிர்ந்த அங்கு அருள் பெற்று நின்றவா தொல்நோக்கம் ஆடாமோ. அருமையான பாட்டு. நம்ம கண்ணப்ப நாயனாருடைய வரலாற்றை அவ்வளவு மனசுக்குள்ள வாங்கி மாணிக்க வாசகர் பாடுகிற பாட்டு. அதுக்கப்புறம் பாடல் எண் 4. கற்போலும் நெஞ்சம் கசிந்துருக கருணையினால் நிற்பானைப் போல என் நெஞ்சினுள்ளே புகுந்தருளி நற்பால் படுத்தென்னை நாடறியத் தானிங்கன் சொற்பாலதானவா தொல்நோக்கம் ஆடாமோ. என்னுடைய நெஞ்சு எப்படிப்பட்ட நெஞ்சு? கல் மாதிரி நெஞ்சுங்க, கரையாது, உருகாது. கல் போலும் நெஞ்சம், கல்லை போல வலிமையான என்னுடைய மனம் கசிந்து உருக, நைந்து நஞ்சு உருகும்படி கருணையினால் இறைவன் தன்னுடைய திருவருளால் நிற்பானைப் போல கண்முன்னே கண்ணப்பரைப் போல நிற்பானைப் போல தோன்றி, எனக்கு முன்னால் வந்து நிற்கிற மாதிரி இருக்கேன், ஆனால் நிற்கலை, டபார்னு உள்ளே போயிட்டேன். என் நெஞ்சினுள்ளே என் மனத்துக்குள்ளே புகுந்தருளி. மாணிக்க வாசகர் நிறைய இடத்துல சொல்றது, சிவபெருமான் என்னிடத்திலே வந்து என் உள்ளத்துக்குள்ளே புகுந்தார், என் உயிருக்குள்ள புகுந்தார், எனக்குள்ள போயிட்டாரியா சிவபெருமான்ங்கிறது தான் பல இடத்துல அவர் சொல்வார். அதைத்தான் இங்கேயும் சொல்றாரு. நிற்பானை போல கண்முன்னே நிற்பவனைப் போல தோன்றி நெஞ்சினுள்ளே என்னுடைய மனத்துக்குள்ளே புகுந்தருளி நுழைந்து அருள் செய்து நற்பால் படுத்தென்னை, நற்பான நல்ல வழியில செலுத்தி, நற்பால் நல்ல வழியில் படுத்து செயல்பட வைத்து, நற்பால் படுத்து என்னை நல்ல வழியில் செயல்பட வைத்து நாடறிய இந்த உலக மக்கள் எல்லாம் அறிந்து கொள்ளும்படியாக இவர் ஆட்கொண்டது. நான் தனக்கு அன்பின்பை நானும் தானும் அறிவோம், தான் என்னை ஆட்கொண்டது எல்லாரும் தாம் அறிவார்னு பாடுவார். எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நாடறிய இந்த உலக மக்களே அறிந்து கொள்ளும்படி இங்கன் இப்படியாக சொற்பாலதானவா என்னுடைய சொற்களால் சொல்லப்படுபவனாக ஆனவனே. இதில் என்ன சிறப்புன்னா, இவர் பேசுறாரு, இவர் தான் பாடுறாரு, ஆனால் அவர் நான் பாடலை, நான் என் வாயிலிருந்து வர்ற வார்த்தையெல்லாம் நீ கொடுக்குற வார்த்தையா, நீ தாயா பாடுற, நீ தான் என்னை சொல்ல வைக்கிற அப்படிங்கிற மாதிரி சொற்பாலதானவா அப்படின்னு சொல்றார். வள்ளற்பெருமான் பாடுவாரு, நான் உரைக்கும் வார்த்தையெல்லாம் நாயகந்தன் வார்த்தை. வள்ளற்பெருமான் எப்போ பாடினாலும் அப்படிதான், நான் சொல்றது நான் சொல்லலையா, எனக்குள்ளே இருந்து கடவுள் சொல்லுகிறார். திருமந்திரத்தில் திருமூலர் சொல்லுவார், என்னை நன்றாக இறைவன் படைத்தனன் தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறே. அதாவது அப்ப அடியவர்கள்லாம் என்ன நினைக்கிறாங்கன்னா, அவங்க பாடலை அவங்க மனசுக்குள்ள இருந்து கடவுளே பாடுறாரு, இறைவனே அடியெடுத்து கொடுக்கிறார். அப்படிதான் நம்மாழ்வார் சொல்லுவார், என்னால் தன்னை இந்தமிழ் பாடிய ஈசனை. ஞானசம்பந்தர் ஒரு இடத்துல சொல்றாரு, நான் என்ன சொல்றேனோ அது சிவபெருமான் சொன்னது, எனதுரை தனதுரையாக ஒற்றை வெள்ளேறு உகந்து ஏறிய ஒருவன். திருஞான சம்பந்தருடைய வாக்கு. அதனால சொற்பாலதானவா அப்படின்னா என்னுடைய சொற்களாக ஆனவனே. நானா பாடுறேன், நான் பாடலை, எனக்குள்ளே இருந்து நீ பாடுற அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்றாரு.
தோல் நோக்கம் ஆடாமோ தோல் நோக்கம் ஆடுவோம். கற்போலும் நெஞ்சம் கசிந்துருகக் கருணையினால் நிற்பானைப் போல என் நெஞ்சினுள்ளே புகுந்தருளி நற்பால் படுத்தென்னை நாடறியத்தானிங்கன் சொற்பாலதானவா தோல் நோக்கம் ஆடாமோ. இந்த திருத்தோல் நோக்கத்தில் மொத்தமே 14 பாட்டு தான். நம்ம இன்னைக்கு 4 பாட்டு பார்த்துட்டோம். இப்போ மிச்சம் இருக்கிற 10 பாட்டை 2 நாளில் பார்த்து முடிப்போம். நன்றி, வணக்கம்.